என்ன உடம்புல தெம்போட வந்திருக்கியா? சே, நான் அதுக்கு வரல. நான் என் கண்ணாடி விட்டுட்டு போயிட்டேன். வீட்டுல போனா என் பொண்டாட்டி முதல்ல அதை தான் கேட்பா. அதுக்குள்ள அடுத்த வந்தாச்சா? ஏன் சார் என் கண்ணாடி பாத்தீங்களா? இல்ல, இங்கதானே வச்சேன். இது வரைக்கும் கண்ணாடி இது போட்டாதான் எனக்கு எல்லாம் பளிச்சுன்னு தெரியும். சரசு, நான் வரட்டுமா? சரசு, அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, சரசு சரசு, எனக்கு போற வழியை கொஞ்சம் காட்ட. சாரு மேல இடிக்கூடாது பாரு. ஐயோ, ஏன் அவன் அடிச்ச? கோபம் வந்தது அடிச்ச. உனக்கே கோபம்? உனக்கே கோபம் வருது? என்னமோ தெரியல. போட, இப்போ இரும்பல் எப்படி இருக்கு? அப்படியே இருக்குல்ல? சினிமா பார்த்துட்டு இருந்த அங்க இரும்பல், அது ஞாபகம் வந்துருச்சு. உடனே வந்துட்டேன். நேரா மருந்து கடை போய் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இரும்பலுக்கு வாங்க. என்னையா விலை? நான் விலையில வாங்கிக்க மாட்டேன். மருந்து சாப்பிடு. மருந்தை ஊத்துக்கின உடனே கவ்வால் இருமல் நின்று போச்சு சினிமாவில். உண்மை சொல்லு, கண்ணாடியில பாத்துட்டு தானே வந்திருக்கிற. என்ன எழுதிருக்குதுல? படிக்க தெரியாதா உனக்கு? நான் கை நாட்டு. அடப்பாவி, படிப்பே தேவையில்லையா என் தொழிலுக்கு? நானே 8 கிளாஸ் படிச்சிருக்கேன். வெக்கமல்ல உனக்கு? ஏன் அழுற? எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நான் எப்படியோ இருந்திருப்பேன் சரசு. படிப்பில்லாட்டி என்னையா? அதனாலயே உனக்கு நல்ல மனசு இருக்கோ என்னவோ. யார் அது மணி அடிக்கிறது? சந்திப்பு வேணா? சரி, நான் வர்றேன். நீ மருந்தை மட்டும் விடாம சாப்பிடு. மரியா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க அப்பா செத்து போய் 1 வருஷம் ஆச்சு. அவர் நினைப்பு வந்துச்சு. என்ன தன்னன் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே. ஒன்னும் துவைக்க விட்டுட்டு போல, என் கையில ஒப்படைச்சுதான் போயிருக்காரு. சரி, நான் இருக்கப்ப நீ கவலைப்படுற? சரி வா, உனக்காக 2 இடத்துல வீட்டு வேலை சொல்லியிருந்த, இன்னும் வர சொல்லிருக்காங்க. கிளம்பு. பணத்தை அப்புறம் என்ன? அப்புறம் கொடுக்குறேன். அப்ப எழுந்துரு. ஏற்கனவே ஒரு ஃபுல் பணம் பாக்கி இருக்கு. அதுக்குதான் இந்த மாதிரி ஓசிக்கிறாக்கெல்லாம் சேர்க்க கூடாதுன்னு சொல்றது. இன்னும் 2 ஆட்டம் ஆடுறேன்ப்பா. ஜெயிச்சுட்டு அவன் படத்தை கொடுத்துடுறேன். ஜெயிக்கிற மூஞ்சிய பாரு, சோமாரி. எந்திரா முதல்ல. என்ன இருந்தாலும் அவன் அண்ணன் தானடா. வாய கழுவுடா. யாருக்கு யாருடா அண்ணன்? 2 பேரும் ஒரு அம்மா வயித்துல தான் பிறந்தீங்க. நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன்.
இவன் பல பேருக்கு பிறந்தவன். ஏய், விடுடா, டேய்.